ஹலோ ஆல், வெல்கம் டு கேன்வா சீரீஸ். இன்னைக்கு வீடியோவில் யூடியூபுக்கு தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணணும், டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த டிசைன் எதுக்காக பண்ண போகிறோங்கிற ரிசர்ச் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான எலமெண்ட்ஸோ இமேஜஸோ நம்ம ப்ரீ பிளான்டாக எடுத்து வச்சு டிசைன் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இருக்காது. இதனால நமக்கு டைமும் சேவ் ஆகும். செகண்ட் திங், இன்ஸ்பிரேஷன். ஆஸ் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா ப்ரோ லெவலில் நம்ம டிசைன் பண்ணணுங்கிறது முடியாத விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் கிடையாது. நம்ம ப்ரொஃபஷனில் ஒன் ஆஃப் த ஒர்க் டிசைனிங். ஸோ எப்பவுமே டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் சர்ச் பண்ணாலே நிறைய டிசைன் போஸ்டர்ஸ் கிடைக்கும். நம்ம தீமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிசைன்ஸும் சர்ச் பண்ணி அதில் எந்த மாதிரி டிசைனிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிசைனிங் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, கலர்ஸு, டெக்ஸ்ட் மேட்சிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மற்ற டிசைன்ஸில் பார்த்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு அதை நம்ம டிசைனில் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் டெக்னிக் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது நம்ம டிசைன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த தம்ப்நெயில் டிசைனை தான் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு டிசைனில் எப்பவும் 2 to 3 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண பாருங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு டெக்ஸ்ட் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும் வேற டெக்ஸ்ட் ஸ்டைலில் அப்படின்னா 2 டெக்ஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில் டிசைன்ல இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்டிங்ல எப்பவும் மேக்ஸிமம் 4 to 5 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வேர்ட்ஸ் கொடுக்கும் போது ஆடியன்ஸ்க்கு எங்க ஃபோக்கஸ் பண்றதுங்கிறத கன்ஃபியூஷன் வரும். அதனால நம்ம எவ்வளோ மினிமலா வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் மெசேஜ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற 4 to 5 வேர்ட்ஸ் சென்டென்ஸும் ஆடியன்ஸோட கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கணும். அப்பதான் ஆடியன்ஸ்க்கு உங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் டிசைனை பார்த்துட்டு உள்ள வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, வாங்க இந்த டிசைன் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு கேன்வால ஹோம் பேஜ் போயிட்டு கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணிட்டு சர்ச் பார்ல யூடியூப் தம்ப்நெயில் சர்ச் பண்ணுங்க. இந்த யூடியூப் தம்ப்நெயில் அதாவது 1280 x 720 பிக்சல்ல இருக்கு சைஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள நியூ டிசைன் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு டிசைன் ஷீட் ஓப்பன் பண்ண உடனே நான் எப்போதும் ஒரு எலமெண்ட் எடுத்து ஒயிட் கலர்ல பேக்ரவுண்டா வச்சிடுவேன். ஸோ தட் லேட்டரா உங்களுக்கு டிசைன்ல ஏதாவது ஒரு லேயர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் உங்களுக்கு யூஸா இருக்கும். இப்போ நம்ம பண்ண போற தம்ப்நெயில் டிசைன் ரிச் ரிலேட்டடா இருக்கு. அதனால ரிச் ரிலேட்டடா இருக்கிற பிக்சர்ஸை என்னோட பேக்ரவுண்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், Pinterest ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஐடியாக்கு ஏத்த மாதிரி பிக்சர்ஸை நீங்களே ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா ஏஐ இமேஜை ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஏஐ இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். இப்போ Pinterestல போயிட்டு ரிச், பிகம் ரிச் அந்த மாதிரி எந்த ஒரு கீவேர்ட் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் அது ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் வரும். நான் ஆல்ரெடி பிக்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சரை பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. இப்போ என்னோட லேயருக்கு நான் இந்த கிரே ஆரஞ்சுங்கிற கலர் கோடை கொடுத்து இதோட டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கிறேன். நான் ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட இமேஜ் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு இமேஜ் அப்ஸ்கேலுங்கிற ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 8x கொடுத்துட்டு அப்ஸ்கேல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட், இது மணி ரிலேட்டட் வீடியோஸ்னால நீங்கள் ஜஸ்ட் Pinterestல மணி மவுண்டைன், மணி கேஷ் மவுண்டைன் இந்த மாதிரி எந்த கீவேர்ட் போட்டாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் கிடைக்கும். அகைன் இது மணி ரிலேட்டட் வீடியோங்கிறனால நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸை விஷுவலாக இங்கே காட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே ஆப்ல போயிட்டு பிராண்ட் ஃபெட்ச் லோகோன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட பிராண்ட் ரிலேட்டட் லோகோஸ் இங்கேருந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தம்ப்நெயில் டிசைனில் நான் பாப்பின்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டைல் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அமௌண்ட்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நான் இதை போல்டு கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் வாண்ட் டு பிகம்ங்கிறது எனக்கு ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் இருக்க டெக்ஸ்ட் தான் எனக்கு ஹைலைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு
எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நான் அவுட்லைன் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டடா காட்டும். இன்னுமே இந்த ரிச் பிஃபோர் 30 ஹைலைட் பண்ணலாம். இந்த பிக்சர்ல கொஞ்சம் க்ளோ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும். அண்ட் உங்க பேக்ரவுண்ட்ல இருந்து டிட்டாச்சா காட்டும். இந்த பிக்சரை கிளிக் பண்ணி எடிட் போயிட்டு ஷேடோஸ் கொடுங்க. இப்போ இதுல உங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னதை விட இந்த பிக்சர் இப்போ கொஞ்சம் க்ளோவா இருக்கு. இப்போ இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸோட கார்னரை எவ்வளோ அமௌண்ட் கார்னர் ரவுண்டிங் வேணுமோ அதையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தம்ப்நெயில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டாக எல்லா இமேஜஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் தரோம். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.